அப்போ வந்துட்டு அதுக்குள்ளே ராஜீவ் வந்துடுறாங்க. ராஜீவ் வந்துட்ட உடனே அந்த இறங்கக்கூடிய ரெட் கார்பெட் ஏரியாவில் கதவை திறந்துட்டு இறங்குறாங்க. இறங்கின உடனே எல்லா மக்கள் எல்லாம் ஒரே சத்தம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜென்ஸு ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஜென்ஸ் இருக்காங்க, அப்புறம் லேடிஸ் இருக்காங்க, அப்புறம் ஜென்ஸு அப்படி கலந்து தான் நிற்கிறாங்க அந்த கார்லாண்டஸ் லைன். அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ஸுட்டு வந்துட்டு அவர் ஷால் தான் போடுறாங்க, வாங்குறாரு. வாங்கிட்டு அடுத்து லேடிஸ் பக்கம் வராரு. அவங்க லக்ஷ்மி ஆல்பர்ட்டும் அந்த ரமாதேவியும் போடுறாங்க அந்த ஷால் போட்டோடனே. நான் வந்துட்டு இப்படி ராஜீவ் அவங்கள ஃபேஸ் பண்ணுறேன், இந்த லைனையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்படி பின்னாடியே வரேன். இப்போ கூட்டமும் வந்துகிட்டே இருக்காங்க, அவர் சுற்றி வராங்க, எங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்பி எல்லாமே வராங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கள் கூட்டம் அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்துட்டு அப்படியே புஷ் பண்ணி அவர் மேலே என்ன தள்ளுறாங்க. அப்போ ஏன்னா அவர்கிட்ட நெருங்கி வராங்க. நான் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணி அவங்கள திரும்பி பார்த்து அவங்கள புஷ் பண்ணி பின்னுக்கு தள்ளுறேன். நல்ல வேகமாக வச்சு நான் நெஞ்சு கை வச்சு இந்த பெண்களை கொஞ்சம் பேர் அப்படி தள்ளுறேன். தள்ளினோடனே ராஜீவ் என்ன பண்ணுறாங்க, என்ன நல்லா நாசுக்காக வயிற்றுல கை கொடுத்து என்னை பின்னுக்கு தள்ளுறாங்க. அவங்க வேகமாக எதுக்கு இப்படி தள்ளுற நீ அப்படிங்கிற மாதிரி எங்கள் கோவத்தில் தள்ளுற மாதிரி என்ன தள்ளுறாங்க. இப்படி நான் தள்ளின உடனே ஐயோ ராஜீவே தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக சந்திரசேகர் வந்தாங்க, அவங்க மேலே அப்படியே விழுந்துடுறேன். அப்போ என்னோடய கேப்பெல்லாம் விழுந்துடும். உடனே அவங்கள்ட்ட சாரி சொல்லிவிட்டு உடனே அவருக்கு ரைட் சைடில் வந்துடுறேன். நான் லெஃப்ட் சைட்லேருந்து அவர் லெஃப்ட் கையில் தான் என்னை தள்ளுறாரு. நான் ரைட் சைடுக்கு வரேன். ரைட் சைடுக்கு வந்தோடனே என்னை பார்த்து திரும்பி இப்படி தட்டி கொடுத்தாங்க ஷோல்டரில். தட்டிட்டு பி ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜீவ். சொல்லிட்ட உடனே என்னை ராஜீவே தட்டிட்டாங்களே அந்த மகிழ்ச்சியில் நான் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த கோகிலான்னு ஒரு சின்ன பொண்ணு, அது ஏதோ ஒரு பாடம், ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி போயம், அதை வந்துட்டு இப்படி ஹக் பண்ணிவிட்டு அது வாசிக்குது. வாசித்தோடனே அதை கேட்குறாங்க அப்படி காது கொடுத்து. அந்த சத்தத்தில் ஒன்றும் புரியலானா, ஆனால் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுது.